என்னாச்சு? என்னாச்சுமா? லாவண்யா லாவண்யா லவண்யா லாவண்யா என்னாச்சு? லவண்யா என்னாச்சு? லாவண்யா டேய் இங்க உட்கார விடா. லாவண்யா இங்க உட்காருமா வா. லாவண்யா லாவண்யா லவண்யா டேய் என்னாச்சு? என்னடாச்சு? அப்ப தெரியலப்பா, நேற்று நைட்டு கோவத்துல சாப்பிடாம தூங்கிட்டான். அதான் மயக்க மாட்டேன் ப்ரோக்கு. அது மட்டும் இல்ல, நேற்று நடந்த பிரச்சனை நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தா. லவண்யா லாவண்யா டேய் சீக்கிரம் டாக்டர் கூட்டம் தொலைடா. இவளுக்கு ஏதாவது ஒண்ணா என் தலை தான் உருளும். அம்மா நீ கொஞ்சம் பாத்துக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாக்டர் கன்சீவ் ஆயிருக்காங்க. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கிற? முதல்ல போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. சரிங்க. ஓ சந்தோஷப்படுறியா? இனிமேதான் உனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய் இப்ப நானே முக்கியம். முதல்ல உன் மருமகளை கொடு போ. சரிங்க. இந்தாம்மா ஸ்வீட். எடுத்துக்கங்க. அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க்யூ டாக்டர். அனுப்பிட்டு வந்துடுப்பா. ஸ்வீட் சாப்பிடுமா? தாத்தா பாட்டி ஆயாச்சு. இனிமே பேர பிள்ளைய கொஞ்சமே நேரம் சரியா இருக்கும். நான் எல்லா பொறுப்பையும் நிதிஷ்ட ஒப்படைச்சிட்டு ஹாயா ரெஸ்ட் எடுக்க போறேன். வாரி சொந்தாச்சுல்ல, இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே ஒன்று சொல்லணும். இனிமே இந்த வீட்டில் நீங்க மாமியாரோ மருமகளோ கிடையாது. ஏன்னா லாவண்யா ஒரு பொறுப்பான அம்மாவாக போறா. நீயும் பாசமுள்ள பாட்டி ஆக போற. அதனால நேற்று நடந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுக்காதீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போங்க. அதுதான் பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதான் குட்டி பையன் வரப்போறான்ல, இனிமே அனுசரிச்சுதான் போயாகணும். டேய் போனை கொடுறா. சம்பந்தியமாக ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? எல்லாம் மெதுவா சொன்னா போதும். என்ன பேசுற நீ? கன்சீவ் ஆனா முதல்ல அம்மாட்ட தானே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதானே முறை. முறை என்னங்க முறை? அப்படி எந்த சட்டத்துல எழுதி இருக்கு? ஓஹோ, நிதிஷ் உண்டானதை நீ முதல்ல உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. அது எந்த சட்டத்துல எழுதி இருந்தது? பொண்ணுங்கன்னா முதல்ல சந்தோஷத்தை அம்மா கூட தான் ஷேர் பண்ணிப்பாங்க. இது தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறேன்னா தப்புமா? உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? சரி சரி, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஆனா ஒண்ணு, அந்த அம்மா அவங்க வீட்ல இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும், இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏய் கொஞ்சமாவது புத்தியோட பேசு. மகளை பார்க்க வராதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போங்கன்னு. எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டின அதெல்லாம் பொய்யா? இனிமையாவது கொஞ்சம் பொறுப்போட யோசிச்சு பேசு. குழந்தைன்னு ஒன்று பிறந்து ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தைன்னு சொல்ற வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் அம்மா பிள்ளைங்க தான். ஹாய் டார்லிங், என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சொன்னா நானும் சிரிப்பேன்ல. வேண்டாம் விடுங்க. பாத்தியா, நான் உன்னோட ஸ்வீட் டார்லிங் தானே, ஏன்ட்ட சொல்ல மாட்டியா? இல்ல, நேத்து ஒருத்தர் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இன்னைக்கு வலிய வந்து பேசுறாரே, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். யூ மீன் பனிஷ்மெண்ட்? எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு. என் தலையில கொட்டு, என் காது பிடிச்சி திருவே, ஏன் இங்க ஒரு கிஸ் கூட கொடு. எதா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் பனிஷ்மெண்டா? என்ன? என் புருஷன் என்ன திட்டுவாரு, அப்புறம் அவரே சமாதானப்படுத்துவாரு. இதுக்கெல்லாம் போய் பனிஷ் பண்ண முடியுமா? சும்மா சிரிச்சா போதும், சமாதானம்னு அர்த்தம். ஏய் இரு, எங்க போற?
பசிக்கலையா? நான் போய் சமைக்க வேண்டாமா? அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. என்ன பார்க்குற? டாக்டர் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்களா? ம், இனிமே உன்னை சமைக்க சொல்லி யாரும் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? டோன்ட் வரி. என்ன இன்னைக்கு சண்டேன்னு உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா? உங்க தர்மண்ணா பத்தி தான் கேக்குறேன். என்ன நக்கலா? மற்ற கம்பெனி மாதிரி 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் டியூட்டி இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? அது நீங்க அப்படி ஒரு வேலை. ஆக்சுவலா உங்க கம்பெனில என்னதான் பிசினஸ் பண்றீங்கன்னு அன்னைக்கே கேட்க வந்தேன். தர்மண்ணா வந்துட்டாருன்னு நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. நைட் வேற லேட்டா வந்தீங்க, அதான் கேட்க முடியல. இதையும் அத்தனை வாட்டி கேட்டுன்னு இருக்கிற. ஆனால் சொல்லியிருக்கேன்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்னு. அப்படியே இருந்தாலும் ஒரு டைம் லிமிட்னு இருக்காதா? நீங்க பாட்டுக்கு வரீங்க போறீங்க. இந்த பார், எது வரதாலும் என்கிட்ட ஓப்பனாக கேளு. இல்லைங்க, அவரை பார்த்தாலே நல்ல மாதிரி ஒப்பீனியனே வரல, அதான் கேட்டேன். பார்வையில எப்படி ஒருத்தர் எடை போட முடியும்? அது மட்டும் இல்ல, அவர் பேச்சு நடவடிக்கை எல்லாம் நார்மலாவே இல்ல, எல்லாம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. நீ சொல்கிறல என்னமோ கரெக்டு தான். ஆனால் உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அதை நான் என் விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். பவித்ராக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டப்பவும் சரி, அதே மாதிரி எனக்கு பண கஷ்டம் வந்தப்பவும் சரி. பணமா? எதுக்கு? அதான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது கூட அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேனே. அது எப்படி ஹெல்ப் பண்ண சொல்ல முடியும்? ஜெனரலா இருக்கிற ஃபார்மாலிட்டி தானே அட்வான்ஸ்ங்கிறது. ஏன் சொல்ல மாட்டேன்? சேர்ந்து அவ்வளோ பணம் எவன் தருவான்? சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கவா? இந்த டாபிக் நீ பேச ஆரம்பிச்சா எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு டவுட் இல்ல, 1000 டவுட் இருக்கு. எது வந்தாலும் கேளு. சரி, உங்களுக்கு தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, சம்பளம் எல்லாம் கொடுக்குறாரு? ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு வேலை போச்சுல, அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த வேலை எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. என்ன உன் பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாவே கேளு. மனசுல எதையோ வச்சுட்டு தான் என்கிட்ட நீ சுத்தி வச்சு பேசிட்டு இருக்க. எனக்கே ஆரம்பத்தில் அவர் மேலே சந்தேகம் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. நான் அவர்கிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறமா தான் அவர் ரொம்ப நல்லவர்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ ஏன் ஓப்பனாக நான் ஒன்று சொல்லட்டுமா? அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அவரை தேடி வர சொத்து பிரச்சனை எல்லாம் கூட அவர் தான் பேசி தீர்த்து வைக்கிறாரு. அது எப்படிங்க அவர் பண்ணலாம்? அதுக்கு தான் போலீஸ் கோர்ட்லாம் இருக்கே. அப்ப இவர் பண்றது கட்ட பஞ்சத்துல சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் முடியாம தானே அவங்களே இங்க வராங்க. இந்த பாரு, எல்லாத்துக்கும் மேல அவர் பத்தின ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர் பக்கம் தான் இவர் சப்போர்ட் பண்றாரு. தப்பான ஆளா இருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா? என்னோட பேங்க் மேனேஜர் சுந்தரி மேடம் இருக்காங்களே, அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? ஐயோ, இப்ப நீ என்ன நம்பவே மாட்டியா? தப்பான இடம் மாதிரி தான் நான் அங்க இருப்பேனா? அது இல்லைங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா. இந்த பாரு, நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீ மனசு போட்டு குழப்பிக்கிட்டேன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைங்க, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணாலே நமக்கு சிக்கல் வருது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு? இன்னும் நீ இந்த இன்ஸ்பெக்டர் அழகும் பெருமாள் மேட்டரே நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ என்ன நம்பணும். இந்த வேலையால கண்டிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஹலோ. ஓ சரி, பாக்குறேன். சரிம்மா. யாருங்க போன்ல? அம்மா தான். லாவண்யா கன்சீவ் இருக்காளா, போய் பார்க்கணுமா? இவ்வளவு ஹாப்பியான நியூஸ் சங்கடமா சொல்றீங்க? கை கொடுங்க. தாய் மாமா ஆக போறீங்கல்ல? ஏன் முகத்தை இப்படி உருன்னு வச்சிருக்கீங்க? மனசு வெறுத்து போச்சு துளசி. நான் பழையபடி இருந்திருந்தேன்னா லாவண்யாக்கு இப்படி ஒரு நியூஸ்ன்னு கேள்விப்பட்ட உடனே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தா தெரியுமா? ஆனால் பணம் விஷயம் வந்ததும் அவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. சரி விடுங்க, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. அவங்க சொல்லி தானே செகண்ட் டைம் நிதிஷ் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. நல்லதே நினைப்போம். இல்லை துளசி, எது பண்ணாலும் முழு மனசோட பண்ணணும்னு நினைக்கிறவன் நான். எனக்கு இப்போ இந்த மனநிலைமை இல்லை. என்னங்க இப்படி விலகலா பேசலாமா? முதல்ல வாங்க போயிட்டு வருவோம். இப்ப லாவண்யா நிதிஷை விட முக்கியமான பர்சன் பிறக்க போற குழந்தைதான். எதையும் மனசுல வச்சுக்காம வாங்க போயிட்டு வரலாம். இப்ப நம்ம போகலன்னா அதுவே இடைவெளியை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சொந்தங்கிறது இல்லாம போயிடுமா என்ன? போயிட்டு வரலாங்க, வாங்க. நீ தான் சொந்தம் அது இதுன்னு புல்ல அரிச்சு போய் பேசுற. அம்மா அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியுமா? இவ்வளோ ஏன் என்ன கூட அவங்க முழு மனசா கூப்பிட்ட மாதிரி தெரியல, ஏதோ ஒப்புக்கோன்னு கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அத்தை குணம் தான் தெரிஞ்சதாச்சே, நம்ம நல்ல மாதிரி நினைப்போம். நமக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம போகாம இருக்கிறது நல்லதா? ரெடி, அவங்க போலாம். போற வழியில அப்படியே ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிட்டு போயிடலாம். சொல்றேன்ல சார், போங்க சார், போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க போங்க.
இருக்கிறாளே, சண்டை போடுறதுக்கு சான்ஸ் கேட்கிறாளோ? என்ன புஜ்ஜுமா பயங்கரமா யோசிக்கிற? என்ன யோசனை? இப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். புஜ்ஜுமா நானே வெத்தலையில மைப்பட்டா பாக்குறேன். இல்ல, உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. என்ன புஜ்ஜுமா விளையாடுற? சயின்ஸ் படி அடுத்தவங்க நினைக்கிறத யாராலையும் சொல்ல முடியாது தெரியுமா? ஆனா நமக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அஃபெக்ஷன் அதிகமா இருந்தா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியும். இத வச்சே என் மேல உங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கறத கண்டுபிடிச்சிடலாம். எங்க நான் என்ன நினைச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆஹா, மறுபடியும் ப்ரூஃப் பண்ண சொல்றாளே. இவளை எங்க இருந்துடா புடிச்ச கடவுளே. சரி, இப்போ உங்க மனசுல என்ன நினைச்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என்ன புஜ்ஜுமா சொல்ற? உனக்கு இதெல்லாம் தெரியும்? தெரியும். சரி, அப்ப சொல்லு பாப்போம். அடிக்கடி லவ்வ ப்ரூவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாளே, இவ எங்கேந்துடா வந்தா சாமின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சிட்டு இருந்தீங்க. கரெக்டா? என்ன அப்படி பாக்குறீங்க? அப்ப நான் சொன்னது கரெக்ட். என்ன பத்தி தப்பு தப்பா யோசிச்சீங்க இல்ல? ஐயோ புஜ்ஜுமா, நான் ஒன்னும் தப்பா யோசிக்கல. பரவாயில்ல விடுங்க. தப்பா இருந்தாலும் வேற ஒன்ன பத்தியும் நினைக்காம என்ன பத்தி மட்டுமே நினைக்கிறீங்கல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். இவ சின்சியரா சிரிக்கலையே. இப்ப விட்டுட்டு அப்புறமா ஏன்டா தப்பா நினைச்சேன்னு கோவப்பட்டு குமுறுவாளோ? என்ன ஆச்சு? ஒண்ணுல. சரி, நான் போன் பேசிட்டு வரேன். போச்சு. இந்த லூசு மாமனார் லூசுக்கு போன் பண்ணி குடும்பத்தோட இங்க வர சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். மவனே நீ செத்தடா. எப்பதாங்க வருவீங்க? எல்லுன்னு என்னைய வந்து நிப்ப. போனவங்க சாமி. அப்பா மென்டல் ஃபேமிலி மீட்டிங் போட வந்தாச்சா? இன்னைக்கு 7:30 தான். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா எப்படிப்பா இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கீங்களா? மாப்பிள சாமியா? அப்பா சாமி இல்லீங்களா? அப்பா சாமியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. சம்பந்தி என்ன தாண்டா அப்பா சாமி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? அது வந்து ஐயோ சாமி. மாமா, இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. இதுக்கு போய் உங்க பொண்ணு போன் பண்ணி வர சொல்லிட்டா. புஜ்ஜுமா, உங்க அப்பா கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லு புஜ்ஜுமா. என்ன சொல்றீங்க? என்னடா பிரச்சனை அது இதுன்ற? சொல்லு. தம்பிகிட்ட என்ன பிரச்சனை சாமி, பண்ண? உடுங்க சாமி. வாங்க சாமி, வாங்க. உடுங்க சாமி. சபரிமலைக்கு மாலை போட்டு சாமி மாதிரி நிக்கிறோம். மாப்பிள சாமியை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க. சாரி சாமி. மாப்பிள சாமி, இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. அப்பா, ஐயோ, இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க ஹனிமூன் போறதா முடிவு பண்ணிருக்கோம். ஓஹோ, ஹனிமூன் போறத பிரச்சனையா? சேமலா சாமி, ஹனிமூன்ங்கிறது எந்த நாடு? ஏரோப்ளான்ல அனுப்பி வைக்கிறேன் நானே. அப்பா, ஹனிமூன்ங்கிறது நாடு இல்லப்பா. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஊரா? ஐயோ சம்பந்தி, அது ஊரும் இல்ல. நாடும் இல்ல ஊரும் இல்லைன்னா ஹனிமூன்ங்கிறது ஊடா? ஐயோ, பொது அறிவு பொங்கி வழியுது. ஐயோ, என்ன சாமி கம்முன்னு நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஐயோ அப்பா, அது அது என்னன்னு கேட்டா நான் எப்படிப்பா சொல்றது? அம்மா நீயா சொல்லேமா. ஏங்க, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல வேலூருக்கு போனோமே. ஆமா சாமி, ஒரு கேஸ்ல நான் உள்ள போனேன். வெளியே வர்றதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. என்ன தப்பா நினைக்காதீங்க சம்பந்தி சாமி, அது ஒரு சின்ன கேஸ். பெரிய கதை ஒரு நாளைக்கு விவரமா போன்ல சொல்றேன். ஆமா, இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. உள்ள போன கதையெல்லாம் போன்ல சொல்லிக்கிட்டு இருப்பாராம். வேலூருக்கு நம்ம கல்யாணம் ஆன புதுசுல போனோமே, அதாங்க உங்க மாமா வீட்டு விருந்துக்கு. அடட, ஒரு மாசம் தேன்நிலன்னு போயிட்டு இருந்துட்டு வந்தோம்ல. சரசா சாமி, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த தேனிலவ தான் அவங்க ஹனிமூன்னு சொல்றாங்க. ஓஹோ, தப்பு தப்பு. சரசா சாமி, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மாலை போட்டிருக்கேன் சாமி, என்கிட்ட போய். ஏங்க, உங்களை யாருங்க சொன்னா? மாப்பிள்ளையும் பொண்ணும் போகணுங்கிறாங்க. நல்லது நல்லது. சாமலா சாமி, முடிவு பண்ண சந்தோஷமா போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை எதுக்கு பிரச்சனைங்கிறாரு? அது இல்லப்பா, இவரு கோவா போலான்னு சொன்னாரு, நான் ஊட்டி போலான்னு சொன்னேன். ஓஹோ, அதனால உங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஆயிடுச்சா?
அதனால என்ன, ரெண்டு ஊருக்குமே சந்தோஷமா போயிட்டு வாங்க சாமி. என்ன சரசா சாமி, நம்ம பொண்ணை பார்க்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு பாத்தியா? ஏன் புச்சுமா, அப்ப மாமா நீ ஃபோன் பண்ணி வரலையா? இல்ல. நல்லா ஏமாந்த முச்சுமா, நீயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்த, மாமா பேசிக்கிட்டு இருந்தாரா? நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியோன்னு நினைச்சு நானும், யோ கடவுளே. மாப்பிள்ள சாமி, நான் ஒன்னு சொல்றேன்னு கோவிச்சுக்க மாட்டேன். ஐயோ சொல்லுங்க மாமா. இப்படி விவரம் எல்லாம் பேசி எல்லாத்தையும் குழப்புறீங்களே, நீங்க ஒரு சரியான லூஸ் சாமி. இந்த லூசு என்ன லூசுன்னு சொல்லுது, கொடுமடா சாமி. என்ன சாமி சொன்னீங்க? என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, சந்தோஷமா சிரிக்கிறீங்க, சரிங்க. இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சமன் சாமி, நாங்க சபரிமலை, பழனி, ராமேஸ்வரன் பக்தி பயணம் போக முடிவு பண்ணிட்டோம். அதை சொல்லிட்டு போத வந்தோம். என் மகசாமி நல்ல செய்தி சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்திட்டாங்க. லோகசாமி, ஷாம்லாக்க வேண்டியதை செய்யுங்க. இந்தாங்க சாமி. தேங்க்ஸ் அண்ணா. சாமி பத்திரமா போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. நான் வரட்டுங்களா மாப்பிள்ள சாமி? சமன் சாமி வரட்டுங்களா? சாமியே சரணமையா. ஏய் புஜுமா, என்னங்க? உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த சும்மா ஹனிமூன்னு போய் சொன்னேன், அதுக்கே 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு. என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒண்ணு ஹனிமூன்னு போய் சொல்லலங்க. நிஜமாவே நம்ம இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு, வந்துட்டே இருக்கு. நிஜமாவா சொல்ற புஜுமா?